ஹலோ சோல்ஜர்ஸ், பொதுவாக நீங்கள் பேய் படம் பார்த்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா காட்டடி படம் பார்த்துருப்பீங்க. பட் இப்படி ஒரு கவர்ச்சி காட்டேரிய இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? காட்டேரி இல்லடா, கவர்ச்சி ஏரி. மோகினி பேய்னு சொல்றாங்க. அது என்ன பண்ணணும்னு கேட்டா இது பயங்கரமான ஒரு காஜி பேயா இருக்கு போல இருக்குது. இப்படி ஒரு காஜி பேய் நான் பார்த்தே இல்லைங்க. இத்தனை நாள் வந்து ஆம்பளைங்க தான் காஜி சுத்த கேள்விப்பட்டிருக்கேன். பொம்பளை பேய் காஜி சுத்துறத இனிதான் நேரம் நான் பாக்குறேன். அம்மாடி காம பார்வையாளருக்கு படத்துல ரீசெண்டா ஓட்டில வந்த படம் தான் அருப்பி. அருப்பின்னு சிம்பிள் அருவா அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். படம் பார்த்தா 2 மணி நேரம் தான். படத்துல கண்டென்ட்றது 1 மணி நேரம் தான் இருக்குது. அதை இழுத்து 2 மணி நேரம் இழுத்துருக்கானுங்க. நல்லா இருக்கு இந்த படம். இந்த மாதிரி ஏது இருக்கு அப்படின்றத போரா பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. லைக் பண்ணி பண்ணிக்க. இது மாதிரி பேயெல்லாம் என்னவா இருக்கும்? ஒன்று பேய் வந்து மனுஷனை கொலை பண்ணுறதுக்கு வரும், இல்லை அப்படின்னா பயம் பொறுத்த வரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, பேயை வந்து இதுக்குள்ளே அடைச்சி வச்சுப்பாங்க. ஆனால் பேயை முதல்ல பொண்டாட்டி கூட இல்லை கீப்பு மாதிரி ரத்தத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தில் வந்து பேய் வருமா, ஏன் நீங்கள் என்ன மட்டும் கொல்லலை அப்படின்னு கீழே கேட்பாரம்மா. உன்னை பார்த்த உடனே வந்து எனக்கும் மேலே ஏற்பட்ட அதீதமான ஆசைதான். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. உன்னை பார்த்தா செத்துப்போன லவர் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அன்னைக்கே வந்து குஜால் பண்றான் பேய். ஏன்னா எப்படி பேயோட குதிட்டு நடக்குதுங்க. நான் இருக்க வேண்டிய இடம் சரி. பேய் ராத்திரில வந்துட்டு போயின்னு பார்த்தா மறுநாள் காலில் பேய்க்கு கால் அடிபட்டிருக்கும் போல. முட்டியில உட்காந்து மருந்து தள்ளிட்டு இருக்கோம். கைய கூட எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. எனக்கு புரியல, பேய்க்கே முட்டில அடிபடுற அளவுக்கு ராத்திரி என்ன வேலை பார்த்தீங்க? அதெல்லாம் ரகசியம். சரி ஓகே, பேய் அவன் கண்ணு கொண்டு தெரியும் வந்துட்டு போகும்னு பார்த்தா சொல்லுவான், நீங்க வந்து செத்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ காலம் ஆயிடுச்சு, அதனால நான் புடவை எடுத்து தரேன், புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்றான். அது புடவை கட்டு வருது, பேயை கூட்டு கார்ல போறான். வெளியே டூருக்கு போறீங்க, அனிமூன் பாட்டு போடுறீங்க, கேரளாக்கு அனிமூனுக்கு போன மாதிரி பேயை கூட்டு அனிமூனுக்கு போயிருப்பான் இந்த ஹீரோ. டேய் ஏன் நடக்குதுங்க? என்னடா இது? என்னடி இது? இல்ல ஓவர் லைட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா கடுமையா மறைஞ்சு போயிடும். ராத்திரில மட்டும் தான் எக்ஸ்போஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கட்டின பொண்டாட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். பாண்டி கூட இல்லை கீப்பு. ஏன்னா ஊர்ல ஒரு ஆள் இருக்கு, நீ தான் பாக்குறேன். படத்துல சாலையில பாத்தீங்கன்னா ஏஐல வந்து ஸ்டோரி சொல்றாங்க. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ல முடியாது வச்சுங்களேன். 300 காலத்துல பத்மினி அப்படின்னு ஒருத்தி இருந்தா, அவ வந்து ஊருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அவன் மேல ஒருத்த வந்து காஜில இருந்தான். அவன் முறப்பையன் காஜில இருந்தான். முறப்பையன் அப்படிதான் இருப்பானுங்க. முறப்பையன் வந்து ஆசைப்பட்டு இருந்தான். அந்த நேரத்துல வேற ஒருத்த குறுக்க வந்து கடா வெட்டிட்டான். இதனால கடுப்பானவன், எனக்கு கிடைக்காத நீ யாருக்கு கிடைக்க கூடாது நீ அப்படின்ட்டு அவளை வந்து மட்டை பண்ணிட்டான். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா போட்டுட்டான். அதனால வந்து பேயா மாதிரி கொலை பண்ண மட்டும் இல்லாம ஊருக்கார மொத்த பேரே வந்து கொலை பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால பேயோட புருஷனே அந்த பேயை வந்து சேலை அடைச்சி வச்சுட்டான் அப்படின்ட்டு வந்து ஒரு கதை ஒண்ணு போடுவாங்க. அந்த நேரத்துல தான் வந்து சின்ன பையன் ஒருத்தரிப்பான். ஒரு ஆண்டி கிட்ட கேட்பான், அம்மா அம்மா பத்மினா யாருமா? யார் அந்த பத்மினி? தம்பி வேற யாரும் இல்ல, சினிமா ஆக்ட்ரஸ். அப்படியா? அம்மா உடனே ஷாக் ஆயிட்டு, பத்மியை பத்தி உங்ககிட்ட யாரு சொன்னா? சித்தப்பாவும் பெரியப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கேட்டேன் அப்படி இருப்பான். பத்மிலாம் யாரெல்லாம்ப்பா, பழைய சிவாஜி பத்தா வருவாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறத விட்டு, பத்மி ஒரு பேய்ப்பா, அந்த மாதிரிப்பா இந்த மாதிரிப்பான்ட்டு அம்மா வந்து டெலை கிடைப்பாங்க பையனை. அதனால பையன் காணாம போயிருவான். திடீர்னு பார்த்தா அந்த கதை முறாம காட்டுவாங்க. ஏதோ பேய் படம் இல்ல ஏதாவது காட்டணும்னு காட்டிருப்பாங்க. பார்த்தா பயம் வந்திருக்காது. அந்த பையன் மூஞ்ச போய் சிரிப்பு தான் வந்துச்சு. படத்துல சீரியலே நல்லா எடுப்பானுங்க. இந்த கேமரா குவாலிட்டியை பார்த்தா சன் டிவி சீரியல் மாதிரி இருக்குது. அதோட ஒஸ்டா இருக்குது. இந்த ட்ரைலர் ஷாட்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரோமோட் பண்ணி தெரியுமா, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பேயை வந்து கவர்ச்சியா சீரியல் தான் இருக்குது. மீன்வாயில் இப்பேற்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் முக்கியமா படத்தை டியூரேஷன் தான். படம் 2 மணி நேரம் தான், ரொம்பலாம் 2 மணி நேரம் தான். ஆனா 3/4 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதையை இழுன்னு இழுத்து தேவையில்லாத 20 ஷாட்ஸை போட்டு 2 மணி நேரம் இழுத்துருப்பானுங்க. கத்துக்கிடணும். ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. ஓகே, வாழ்க்கையில தான் போயிருந்திருக்கும். இதே மாதிரி லைஃப் ஜாலியாக நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஒரு நாள் பார்த்தா ஒரு குளியலறை காட்சி. நீங்க நினைப்பீங்க குளியலறை அப்படின்ன உடனே பேய் தான் குளிக்குது அப்படின்ட்டு செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அதெல்லாம் இல்லை, இங்க தலையை வந்து கவர்ச்சி குளிச்சுக்கிட்டு இருப்பியா. என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு. அப்போ வந்து அவருக்கு ஒரு குரல், தம்பி போயிரு அப்படின்ற மாதிரி இல்ல. இவர் சின்ன வயசா இருக்கும் போது செத்து போன அம்மா வந்து கூப்பிடுற மாதிரி குரல் தலைவனுக்கு. அதுவும் தலைவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான், ட்ரிகர் ஆயிடுவான், அது ஆயிடுவான். ஒரு நாள் வந்து பிரசன்டேஷன் பண்ணிருப்பாங்க ஆபீஸ்ல முக்கியமான ப்ராஜெக்ட். அதனால தலைவன் ஒரு பாதி விட்டு போயிருவான். அப்பா சொல்லுவான், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு முடியல, நான் ஊருக்கு போறேன் விட்டுருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். காப்பீடு என்ன பண்ணுவாங்க, உடனேயோட ஒரு தட்டு தட்டி மூடிடுச்சு.
அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா காம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல உங்களுக்கு என்ன வேலை? அதான் வேலை. அதுக்குதான் வந்திருப்பாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவா, இதே வேலையா வச்சிருக்கே, எப்ப என்ன கட்டிப்பே அப்படின்னு. கல்யாணம் அப்புறம் பாத்துக்கலாம், இதை முதல்ல பாக்கலான்னு போதுதான். இவன் என்ன கடுப்புல இருந்தாலும் தெரியல, இல்ல உடம்புல பேய் புதுச்சாலும் புரியல. பாய் ஃப்ரெண்ட் அங்கேயே அடிச்சு தண்ணி மணி காலி பண்ணிருவா. ஏண்டா கல்யாணம் பண்ணாம இதுக்கு மட்டும் கூப்பிடுறியா நீ அப்படின்னு கடுப்பை போது வச்சா அப்படின்றது தெரியவில்லை. அதே மாதிரி சலைய திரும்ப இவனுங்க சேர்த்து உடனே இவனுக்குதான் இது உடம்புலாம் விட்டு பக்கத்துல இருந்து பிகர் இருக்கான்னு பார்த்து அவங்களோட பூந்துருக்கு அந்த பேய். இவன் என்ன பண்ணுவானுங்க, திடீர்னு பயத்துல ஓடும்போது இந்த பரசிங்க வந்து அந்த சிலைய குளத்துல போட்டு போயிடுவானுங்க. எங்கேன்னா கஷ்டப்பட்டு திருட தெரிஞ்சது இல்ல, குளத்துல இருந்து எடுக்க வேண்டியதானே, அது குளத்துல போட்டு போயிடுவானுங்க. நாளைக்கு வந்து பார்த்தனா அப்படின்ட்டு உள்ள வந்து கருப்பு போயிட போனவன் வெளியே வரும்போது கவர்ச்சி காட்டேரியே வெளியே வருவா. இங்கதான் பேயோட ஆட்டம் தொடரும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அவங்க காட்டுல நம்மளாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். மறுநாள் டெட் பாடி கிடக்கும். டெட் பாடியை பார்த்துட்டு ஊர்ல இருந்து போன் பண்ணுவாங்க ஹீரோவுக்கு, தம்பி தம்பி நீ டெட் பாடி கிடந்துச்சுப்பா வந்து பாருப்பா அப்படின்ட்டு. டெட் பாடி கதை தூக்கி போடுறேன்றா, நீ மனுஷனே இல்ல தெரியுமா? போலீஸ்கார எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன நீ வா வான்னு கூடுவாங்க. தலையனை வந்து ஊருக்கு போனா லீவ் கேப்பா. அப்படி கடுப்பாய் கிளம்பிட்டு இருப்பா ஹீரோ. ஊருக்கு வந்தானே உட்காந்து எழுதிட்டு இருக்கும் போதுதான் பேய் வந்து வர்றது தெரியும். ஊர்ல சொல்லுவாங்க மோகினி பிசாசு இருக்கு. மோகினி பிசாசு என்ன போனா லேடிஸை டார்கெட் பண்ணாது, அது டார்கெட் ஃபுல்லா ஆம்பளைங்க மட்டும்தான். அதுவும் வந்து சும்மாலாம் சாகடிக்காது, சாகடிக்கும் போது ஆண்களை கசமசா பண்ணிட்டு தான் வந்து சாகடிக்கும் அப்படின்ட்டு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்காமா. இப்படிதான் வந்து குடும்பத்தை மொத்த பேரையும் காலி போயிருக்கு அது பேய். சொல்லுது நான் என்ன சொல்றது, அதான் நீயே சொல்லிட்டீங்க. அந்த மோகினி பேசுறது ஃப்ரெண்டுக்கு பிடிச்சி சொல்லி ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான். அவன் வந்து எம்காம் ஃபர்ஸ்ட் இயர். ஐயோ பாத்துருவாங்க நம்ம வீடியோ எல்லாம். எங்க பிகாம் அது பொறுமையா சொல்லு, எனக்கே புரிய மாட்டேங்குது. போடாத அப்படியே புரிய. ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு இல்ல, அவள் பாவம் இப்படி ஏமாத்தி காசு வாங்கிட்டாங்க. என்னன்னா காலேஜுக்கு அவன் ரொம்ப நாள் வரல. ஏன் வரலன்னு கேட்டா, இல்ல உடம்பு சரியில்லை ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சொல்லிட்டா, அந்த மாதிரி அவனுக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருச்சு. ஓகே பரவாயில்ல சரியாயிடும் கவலைப்படாதன்னு சொன்னோம். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது வந்தா எனக்கு வீடியோ கால் பண்ண சொல்லு, அதோட நம்பர் கிடைக்குமா, குரூப்ல ஆட் பண்ணி விடு மோகினி பிசாச, வேற வேற எல்லாம் கேட்டாங்க. ஷிஃப்ட் டைமிங் என்ன அப்படி இப்படி எல்லாம் கேட்டு கலாய்ச்சதுல பாவம் அவளும் காலேஜுக்கு வராம போயிட்டா. ஐயோ பாவங்க. இந்த மாதிரி வந்து இந்த படத்து மோகினி பிசாசு அப்படிதான் பண்ணோம். எல்லாம் வான் பண்ணுவாங்க, மோகினி பிசாசு இருக்கும்பா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குப்பா அப்படின்னு கேள்வி கேட்கணும். டெட் பாடி ஊந்து கிடக்குது, போலீஸ் கன்பாவா இருக்குன்ட்டு தான் அது சயத்தோட அந்த பதேசிங்க உள்ள வந்து எடுக்க மாட்டாங்க, பந்தயத்துல தருவாங்க. பட் இவரு மட்டும் உள்ள வந்து குளிப்பாரு, தலையை எடுத்துட்டு வந்துருவாரு. அப்பதான் சித்தப்ப ஒருத்தர் ஒரு மந்திரவாதி போகுது. நம்ம பிரேம்ஜி மாதிரியே இருப்பாரு பார்க்க. என்ன கொடுமை சார் இது. பிரேம்ஜி சாந்திகள் கிட்ட கேட்கும் பொழுது அவரு சொல்லுவாரு, இதுதான்ப்பா இத்தனை வருஷமா நம்ம குடும்பத்துல ஆண்களை கசமசா பண்ணி கொண்ட பேயோட தலையை வந்து பத்திரமா வச்சுக்க, பேய் வெளியே போயிடுச்சு, பேய் வந்தனா வந்து மோதிரம் போட்டு விடு அவன்லாம் வந்து ஐடியா கொடுத்துருப்பாரு. இவன் என்ன பண்ணிருக்கான், பேய் வந்த உடனே ஏதாவது பண்ணிருக்கணும் இல்லையா, பட் அவன் பண்ணிருக்க மாட்டான். பேய் வந்தோம் தலையை கேட்பான், பேயை பார்த்த உடனே நீங்க ஏன் என்னை மட்டும் கொல்லவே இல்லை அப்படின்ட்டு, நீ பாக்குறதுக்கு அப்படியே செத்து போனேன் இப்ப ஆள் மாதிரியே இருக்கிற, ஓகே இப்ப நான் சிங்கிளா இருக்கிறேன், நீ சிங்கிள், நம்ம ரெண்டு பேரும் மிங்கிள் ஆயிடலான்ட்டு அன்னைக்கு ராத்திரி உட்காந்து கசசா பண்றாங்க. என்னடா இது, முதல்ல சொன்ன மாதிரி காலைல வந்து பேய் போயிரும் போல, அது வெறும் ஒரு தாட்டு தான் போல நினைச்சா பேய் உட்காந்து முட்டிக்கு மருந்து போட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தா ஹனிமூன் போனாங்க, அது ஒரு பால் லவ் பாட்டு வச்சிருக்காங்க பேய்க்கு வேற. அப்புறம் நான் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவான் பால் பாயசம் இருக்கிறதுக்கு. நான் நினைச்சேன் இவன் கண்ணு மட்டும் தான் பேய் செய்யும் போலன்ட்டு. ஆனா அப்படி இல்லை, எல்லா கடைக்கும் பேய் செய்யுது. 4 வருஷமா தான் அது இருக்குது, 4 வருஷம் பேசுது. இவன் யாருன்னு கேட்டா, இவன் தாங்க பேய், இதெல்லாம் உள்ள பயந்துட்டு இருந்தாங்கல்ல, அது இவங்களை பார்த்து தான் இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டு பயந்து ஓடி போயிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, நீங்க ஜாலியா பேசிட்டுங்க, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். இது நான் கடுப்பாயிரும். வச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா இல்ல எங்களையெல்லாம் பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அப்புறம் தலையை வந்து கடுப்பாயினா கூட மோதிரம் போட்டு பேயை வந்து மந்திரம் பண்ண பிளான் போட்டுருவானுங்க. சித்தப்பாவும் பையனும் சேர்ந்து இது பண்ண பார்த்துருவாங்க. அதுக்குள்ள இவர் வந்து கெட்டப்பெல்லாம் போட்டு வந்துருவாரு. இப்போ நான் பேய் மோதிரம் போட்டா கண்ட்ரோலா வந்துடுமா, ஓகேவா. சித்தப்பாவோட அஸ்டன் ஒருத்தன், ஹீரோ ஒருத்தன், 2 பேரும் பேயை பிடிச்சி கூட்டு வரன்ற பேர்ல தடவை தலைவி நிற்கிறானுங்க. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இதை வேற அந்த பேய் கிளைமேட்டை கவச்சிக்கிட்டு கவச்சியா வந்து டிஃப்ரெண்டா போஸ் கொடுக்குது. அந்த கேமராமேன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம் போல. இப்படி ஒரு ஆங்கிள் அப்படி ஒரு ஆங்கிள் பயங்கரமா ஆங்கிளாக வச்சிருக்கியா. 1 hour 1 day மேட்சை உத்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறியே, அந்த ரோஸ் விக்கெட் எப்படா கீழே விழுந்தானே.
இடத்துல என்ன திருட்டு பசங்க என்ன பண்றானுங்க வந்துட்டு சகையை திருட்டு போயிடுவானுங்க. ஐயோ பேய் காணாம எப்படி நடக்கிறதுன்னு இவங்களாம் பயந்துட்டு இருக்கும் பொழுதுதான் மோதிரத்தை வந்து கெழுத்துருவானுங்க. மோதிரம் கெழுத்துருச்சு, பேய் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாம் பயந்துட்டு இருப்பானுங்க. இதுல வேற வந்து பேய் இருக்குன்ட்டு இதான் பண்ணுவானுங்க, சிவப்பு லைட்டை போட்டு பேய் மாதிரி பயம் பொறுத்தணும்ட்டு ஷாட் வச்சிருக்கானுங்க. பட் ஒரு ஷாட்ல பயம் வரல. அதை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு ஃபீலிங் தான் வருது. என்ன ஃபீலிங் வருது கேட்க? கணக்கு டீச்சரா அவங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. மறுபடியும் இதை தான் மோதிரம் போட்டு பல அடிகள் வாங்கி சந்திரமுகி மாதிரி அதை வந்து ஒரு சக்கரில் உட்கார வச்சு பேய் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ இதே டைமில் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார்ல, அவனா போனால் ஹீரோ போய் பல மாதம் ஆகுது, இன்னும் ஆளையே காணும், அவன் என்ன தெரிலன்ட்டு ஓகே ஒவ்வொருத்தரை விசாரிச்சுட்டு போவாங்க. இவனுக்கு வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால வந்து மனோதத்துவ டாக்டரை பார்த்திருக்கான், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் பார்த்திருக்கான் அப்படின்வாங்க. நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருப்பான் டாக்டர். ஓ கன்சல்ட் வந்துருக்கீங்க வாங்க வாங்கன்னு. நான் கன்சல்ட்டுக்கு வரலீங்க, ஒருத்தபடி கேட்கணும்னு வந்தேன். உடனே கிளம்பி எஸ்கேப் போயிருவான். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் கிளம்புங்க அப்படின்ட்டு. எது செடிக்கு தண்ணி ஊத்துறது அவனை பிஸியா. அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அவனை கேட்பாங்க. அப்பயாவது உண்மையா சொல்லுவான்னு பார்த்தா அவன் பேச கட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பக்கத்துல விசாரிப்பாங்க. இங்க அவன் மட்டும் தாங்க இருக்கான், ரூம் மட்டும் ஒருத்தர் இருந்தாரு, ரூம் மட்டும் நான் பார்த்தே இல்லைங்க, ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. என்னடா அது ரூம் மட்டும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சாவி எடுத்துட்டு போவாங்க. கட் பண்ணா வந்து இந்த பேய் அடக்கிட்டாங்க இல்லையா, இந்த பேய் அடக்கினா உடனே வந்து அந்த பேய் ஒருத்தர் உடம்புல இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணை வந்து ஹீரோ வந்து கார்ல கூட்டுக்கிட்டு சிட்டி கிளம்பிடுவாரு. மாயா ஐ லவ் யூ, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. சுத்தமா புரியவே இல்லை கதை. அந்த லீனர் கதை படி பார்த்தா அப்படின்னா நான் எண்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. என்ன இப்போ வந்து பேய் வந்து போயிடுச்சு, மோகிடி போயிடுச்சு. இப்போ அந்த பாடி இருக்குல்ல, அந்த பொண்ணை யாரும் தேடி வரல, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, அதனால வந்து நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ட்டு பேய் உடம்பு நானுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஊருக்கு கூட்டு போய்ட்டு அந்த பொண்ணை கரெக்டா. பட் ட்விஸ்டட் எண்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஹீரோயின் வந்து கவத்தாரது போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ பார்த்து அப்படின்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஷாக்காக, ஹீரோயினும் பார்த்து ஷாக்காக ஹீரோ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது ஹீரோ அந்த போனை பார்த்துட்டு காண்டேருவாரு, சொக்கு ஃபிகர் வந்துருச்சு, இப்போ மக்கு ஃபிகர் எதுக்கு அப்படின்னு போனை கட் போற ஹீரோ. அங்கதான் ட்விஸ்ட் இருப்பாங்க. அவர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அனிமன் போனார்ல, பாட்டு காமிச்சாங்களே பேர் அனிமன் போட்டோ, அந்த போட்டோலாம் பார்த்தோன்னா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். இவன் அங்கதானே போனா எப்படி இங்க போட்டோ ஃப்ரேம் வந்து இருக்கும் போதுதான் அங்கதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. அது பேய் பிடிச்ச பொண்ணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பதான் தெரிய வரும் பேய் எல்லாம் போய் அது ஃபேக். படத்தை வந்து மொட்டையா முடிச்சிருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன கதைன்ட்டு. என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுல போட்டோ வச்சுல அந்த பேயா வந்தாங்க ஆக்ட்ரஸ், அவங்க வந்து என்னுடைய பழைய லவ்வர் இல்லைன்னா வந்து ஒய்ஃபா கூட இருக்கலாம், பார்க்க கல்யாணம் போட மாதிரி இருக்கு. ஓகேவா, ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் தெரியுமா, அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அதனால பல வருஷமா வந்து டிப்ரெஷன்ல வாழ்ந்துருக்கேன். அந்த டாக்டர் கிட்ட போய் தான் எல்லாத்தையும் மறக்க வச்சு ஒரு புது வாழ்க்கையா வந்து ஐடி ஃபீல்ட்ல உட்காந்து வேலை பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் மறந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வந்து ரீகால் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம்ல தான் வந்து இல்லாத ஒரு ரூம்மட்டை வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. சின்ன வயசுக்கு அம்மா சொன்ன கதை வந்து ரீகால் பண்ணிருக்கு. ஊருக்குள்ள செத்து போயிட்டா அப்படின்னு போன் வந்தவொடனே தலையா போய் பார்க்கும் பொழுது அங்க வந்து யாருமேலாம் இல்லை. ஆனா இவருக்காக ஒரு கதை, அந்த சின்ன வயசு சொன்ன கதை தெரியுமா, அந்த கதையெல்லாம் ஞாபகப்படுத்தி இப்படி ஒரு கதையை வந்து ஒரு பிரெயின் வந்து ரெடி பண்ணிருக்கு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாயா வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க பிளாஸ்டி போட்டிருக்கோம், அடி போட்டிருக்கும். ஏன்னா அலோகேஷன் படி இவன் பேய் அடக்கியிருக்கான், பிளாஸ்டி விட்டுருக்கு. கட் பண்ணி ரியாலிட்டி காட்டும் போது எந்த ஒரு பிளாஸ்டரியுமே இருக்காது. ஏன் அப்படின்னா விஷயம் நடக்கவே இல்லை. அவன் சித்தப்பா, அந்த பூஜா, அவன் ஃப்ரெண்டு, அந்த குளத்தங்கரையில் செத்து போன ஆளு, மேபி குழந்தை செத்து போன உண்மையாகலாம். ஓகேவா, ஏதோ செத்து போயிட்டா வச்சுக்கோ. மற்றபடி மற்றது எல்லாமே இவனோட கற்பனை தான். செத்து போன தன்னோட ஒய்ஃபை வந்து ரீகால் பண்ணிட்டு கற்பனையே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 30 கற்பனையில் அதர்வா மாதிரி. இதுதான் வந்து எண்டிங், இதுதான் வந்து கதை. படம் வந்து உங்களை சொல்ல வந்த கதை பார்க்கும்போது நல்ல கதை தான். பட் எடுத்ததான் வந்து ரொம்ப இழுத்து இது வந்து ரொம்ப ஜபாகிட்டாங்க. டக்குனு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதையை இழுத்ததுனால தான் படம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சுமார் ஆயிடுச்சு. ஓகே, அது நான் மட்டும் சொல்ல, பப்ளிக் ரிவ்யூ பாருங்க, கேரளாலாம் சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் என்ன பார்த்து ரோஸ் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.